Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யோர் ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த black color. Pile number 2, this green one. Pile number 3, this white. Okay, so இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள்ஸ், கமிட்டட், மேரிட் எல்லாருக்கும் ஜென்ரலா வரும். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் இஃப் யூ ஆர் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் ஒரு மேரேஜ் ஏஜ் தாண்டி இருக்கலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நாட் ரெடி ஃபார் மேரேஜ் அந்த மாதிரி கூட வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். பிகாஸ் உங்களோட அந்த பாஸ்ட் விஷயம், அந்த பாஸ்ட் பிரேக்கப்ல இருந்து இன்னும் மூவ் ஆன் ஆக முடியல. ஸ்டில் அந்த பர்சன் மேலே உங்களுக்கு அந்த லவ், அந்த அஃபெக்ஷன் இருக்கு. அந்த பாஸ்ட் பர்சன் திருப்பி வர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் ஆல்சோ உங்களுக்கு இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் இன்னும் வந்து நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம், மேரேஜ்க்கு போகலாம்ன்ற ஒரு தாட் இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபர் வரும், மேரேஜ் ப்ரப்போசல் வரும். ஸோ இட் இஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதில் ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகலாம். மேபி நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரியும் இருக்கு. பட் யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ், பி ப்ரெசன்ட், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அண்ட் பாஸ்ட் விஷயத்த ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் அது உங்களோட ஃபியூச்சர் டெசிஷன் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் காமிக்குது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு சில பேர் அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி வந்துட்டு யூனோ ஒரு சில இப்போ வந்து மேபி நீங்கள் வந்து ஃபைட்ஸில் இருக்கலாம், நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம். பிகாஸ் உங்களோட பாஸ்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. எய்தர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் சீட் பண்ணியிருக்கீங்க, வேற ஒரு தேர்ட் பர்சன் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு சீட்டிங் இங்கே நடந்திருக்கு. அந்த பாஸ்டில் நடந்த அந்த ஒரு விஷயம் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு நல்ல லவ்வாக தான் இருந்திருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் தேட் இப்போ ஒரு நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கு. சரி, இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இந்த லவ் லைஃப்பை வந்து அடுத்த மேரேஜ் கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு திங்ஸ் வந்து ஃபேவராக இருக்கு. பட் ஆனால் நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கா. அது மோஸ்ட்லி வந்து பாஸ்ட் விஷயங்கள் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எண்டு கொடுக்கணும்
அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் இருக்கும், ஒரு சூழ்நிலைகள் கொடுப்பாங்க நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போற இதுக்கு. பட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெச்சூரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து இப்போ பிளாக்கேஜஸ் காமிக்குது, ரைட்? அண்ட் லவ் லைஃப் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் பேஷன் ஆக்சுவலி ஒரே மாதிரி பேஷன் இருக்கும். ஒரு சில பேருக்கு சொல்றேன். இப்போ நீங்க சப்போஸ் சிங்கிளா இருந்தா உங்களுக்கு அந்த ஒர்க் ஏரியால ஒரு லவ் மேரேஜ் ஆல்சோ பாசிபிள். ஒர்க் ஏரியால லவ் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் இல்லைன்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னரும் ஒரு பேஷன் ரிலேட்டடா எங்கேயாவது அவுட் சைட்ல வந்துட்டு மீட் பண்ணலாம். ஸோ அது மூலயமா வந்துட்டு ரெண்டு பேர்த்தோட லவ் வரலாம். ஸோ ஒரு நியூ லவ் ப்ரப்போசலும் வாய்ப்புகள் இருக்கு. நியூ லவ் உங்களுக்கே அந்த ஒரு க்ரஷ், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா அந்த சிங்கிள் லைஃப் எண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சரி, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, தெர் இஸ் அ வே. ஒரு வே இருக்கு கண்டிப்பாக. நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு வே தெரியல. பட் ஆனால் தெர் இஸ் அ வே. உங்க ரிலேஷன்ஷிப்பை அகைன் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு தெர் இஸ் அ வே. See, one thing வந்து என்ன அப்படின்னா, there is some ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது உங்களையோ இல்லை உங்க பார்ட்னரையோ பிரிக்கிறதுக்கு யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சரி, நீங்களும் சரி இல்லை உங்க பார்ட்னரும் சம்டைம்ஸ் ஒரு சில சமயம் வந்துட்டு எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்னு இருக்கப்போ யாரோ ஒருத்தவங்க பிளாக் பண்றாங்க. மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்ன வரைக்கும் போகலைங்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருக்கலாம். பட் ஆனா வந்து அடுத்தடுத்து சேலஞ்சஸ்க்கு வந்துட்டு ஒரு எண்டு கார்டு இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா பியூட்டிஃபுல் மேரேஜ் ஆல்சோ பாசிபிள். ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரைக்குமே கொண்டு போகலாம். ஆனா அந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்க குறைக்கணும். இங்க அதுதான் வந்து ஒரு பிளாக்கேஜஸ். ஓகேயா? ஸோ அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி கேர்ஃபுல். அவங்க வந்து யாரையோ எதிர் உங்களே இல்லை உங்க பார்ட்னரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால இந்த ஒரு இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போறதுக்கு லிட்டில் பிட் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? See, you have got this very positive card. இந்த கார்டை பார்க்குறப்பவே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் ஸ்டில் அந்த நெகட்டிவிட்டிங்கிறதுக்கு மோர் பவர் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நெகட்டிவிட்டியில் யார் இந்த நெகட்டிவ் உருவாக்குறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து தள்ளி வச்சுட்டீங்கன்னாவே உங்க ரிலேஷன்ஷிப் நீங்களும் உங்க பார்ட்னரும் நல்ல ஒரு ஹாப்பி லவ், ஒரு நியூ லவ் ரீஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் உங்களோட மேரீடு, இப்போ நீங்கள் மேரீடு அப்படின்னா வந்துட்டு எஸ் சேலஞ்சஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இப்போதைக்கும் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாமல் இருக்குது. ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். பட் ஆனால் வந்து அவங்கள நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு அமைதியான ஒரு ஹாப்பி லைஃப் இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஸ்டெப் மேரேஜ், ஹாப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கு. ஓகே, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பிளாக்கேஜஸ் ஆல்சோ இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Clear fonts. Of Cups, 7 of Swords. Okay,
Pile number 2. Pile number 2. See, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி வந்துட்டு எஸ் ஒரு குட் நியூஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருக்கும். இப்போது நீங்கள் சிங்கிளாக இருந்தாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும். உங்களோட பார்ட்னர் நல்ல ஒரு கெரியர் ஓரியன்டாக இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அண்ட் வெரி மச் பேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், வெரி மெச்சூர்ட் ஆல்சோ. பட் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போது உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்குள்ளார வந்துட்டு சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஐ திங்க் வந்துட்டு எய்தர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் சீக்ரெட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. ஒரு சில விஷயங்களில் வந்து செல்ஃபிஷ்னஸ் பயங்கரமாக தெரியுது. உங்களோட பார்ட்னர் எய்தர் நீங்கள் உங்கள் பார்ட்னர் மேலே அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னா உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. சம்வேர் வெளியில் அப்படியே ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது, பட் ஆனால் உள்ளார நிறைய பிரச்சனைகள் தெரியுது. சம்வேர் போர்டான மாதிரியுமே வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லைவ்லினஸ் இல்லை, ஒரு பேஷன் இல்லை அண்ட் ஆல்சோ வந்து சம்திங் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னு சொல்கிறீங்களே. அந்த ஹாப்பியாக இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பிகாஸ் ஒரு லைவ்லினஸ் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். இது வந்து எப்படின்னா, ஒரு பர்சன் கெரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, மைண்ட் செட் ஃபுல்லாமே நல்ல கெரியரில் டெவலப் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும், பெரிய லெவலில் வரணும்னு. இன்னொரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஸோ உங்களோட அட்டென்ஷன் வந்து ஒருத்தருக்குள்ளற ஒருத்தர், ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அட்டென்ஷனை கொடுக்காம ஒன் பர்சன் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப், நெக்ஸ்ட்டு அடுத்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், ரொம்பவே இருக்கும். டுகெதராக வந்துட்டு ஃபேமிலி, மேரேஜ் இது மாதிரி ஒரு தாட்ஸ், ஒரு பிளானிங் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இனி அதுக்கான ஒரு பிளானிங்கை வந்து செட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்க்கு டைம் கொடுக்கணும். இது நீங்களும் சரி அண்ட் உங்கள் பார்ட்னரும் சரி, போத் ஆஃப் தேம். அண்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சுன்னா எஸ், அந்த ஒரு சில்ட்ரன் மூலயமா உங்கள் ஃபேமிலியில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம், நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஏஜில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் இருக்கும். அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஃபேமிலி ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஃபேமிலியில். அண்ட் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சேலஞ்சஸாகவே இருக்கும். மேஜர் விஷயம்லாம் இல்லை. உங்களோட அந்த ஈகோ இல்லை உங்கள் பார்ட்னரோட அந்த ஈகோ என்னைக்கோ நடந்திருக்கும், அது மனசில் வச்சுட்டு கரெக்டான டைம் வரும்போது பேசுறது. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சில்லியான ஒரு விஷயங்கள் கூட வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மேஜர் இஷ்யூஸ் மாதிரி கொண்டு போகிறீங்க. அதுதான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்போட அந்த பியூட்டியை ஸ்பாயில் பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் ப்ரப்போசல், ஒரு ஆஃபர், நல்ல ஒரு ஆஃபர் வருது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கீங்க ப்ரப்போசல்ஸ் அப்படின்னா இந்த டைம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வந்து வரக்கூடிய பார்ட்னர் நீங்கள் நினச்ச மாதிரி அதில் கண்டிப்பாக ஒரு ஒரு சில குவாலிட்டிஸ் உங்களுக்குன்னு ஒரு வச்சுருப்பீங்களா, ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரியே வருவாங்க. சி பேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில்
அந்த பேஷன் மட்டும் கொண்டு வாங்க திருப்பி. இது என்னன்னா வந்துட்டு இப்போ நீங்க வந்து ஐ குட் see that நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கீங்களா? எனக்கு அதுதான் தெரியுது. புதுசா ஓகே ஏதாவது ஒன்று புதுசா இனோவேட்டிவா இந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம், உங்க பார்ட்னருக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஒன் சைடா கொண்டு போறீங்க. மேபி நீங்க ஒரு சில பேர் மேரேஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போலான்ற பிளானிங்ல கூட இருந்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்க பார்ட்னர் கிட்ட கூட நீங்க அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பட் யுவர் பார்ட்னர் இஸ் நாட் ரெடி. உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் கெரியர் கம்ப்ளீட் ஃபோக்கஸ், அதில் செட்டில் ஆகாமல் அண்ட் ஐம் நாட் டூயிங் திஸ். ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. மூவிங் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் எதுவுமே வந்து பிளாக்கேஜஸ் அப்படி இப்படிலாம் கிடையாது. பட் கிவ் சம் டைம், கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். பிகாஸ் ஏதோ ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய்ஃபுல்னஸ் இருந்தாலும் ஒரு லிட்டில் பிட் ஒரு ப்ரெஷர் ஆல்சோ தெரியுது. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ரிலேஷன்ஷிப்பில். டூ மச்சாக ப்ரெஷர் கொடுக்க வேணாம். 24/7க்குமே வந்துட்டு இதுக்கு ஹை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, பிகாஸ் அந்த அந்த ஒரு ப்ரெஷர் வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஓகே, பட் டோன்ட் வரி. நெக்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு ஒரு அவங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். திருப்பி வந்து பேசுறதுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ப்ரெஷர் கொடுக்காம இருங்க, கிவ் சம் ஸ்பேஸ். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Pile number 3. சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹோப் இருக்குங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சேலஞ்சஸ் இருந்திருக்கும் உங்கள் பாஸ்டில் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு இது வந்து சிங்கிளாக இருந்தீங்கன்னா கூட உங்களோட பாஸ்டில் வந்து நிறைய பேக் ஸ்டாப், நிறைய ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் சம்வேர் டிப்ரெஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், உங்களோட ட்ரீம் லைஃபே, உங்களோட இந்த ப்ரொஃபஷனல் ட்ரீம் லைஃபே, அந்த ஒரு விஷஸே வந்துட்டு போயிருக்கும் உங்களை விட்டு. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருப்பாங்க உங்களை விட்டு. ஸோ உங்கள் பாஸ்ட் லவ் லைஃப் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சேலஞ்சஸ் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளார திருப்பி அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். மேபி நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம் ரைட் நவ். பட் ஆனால் வந்து அந்த ஒரு பெயின் அதிலிருந்து ஸ்லோவாக வந்து ஒரு ஹீலிங் இருக்கும், மூவ் ஆன் ஆவீங்க. நீங்கள் யூனிவர்ஸ் வந்து அதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெர்மிஷன் கொடுங்க நீங்கள் உங்களை மூவ் ஆன் ஆகிறதுக்கு. ஓகே, சம்வேர் லிட்டில் பிட் அது ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் பாசிட்டிவிட்டிங்கிறது இந்த டைம் தேவைப்படுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் அகெயின் நீங்கள் அந்த லவ்ல வந்துட்டு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பர்சன் உங்களுக்கு அந்த ரைட் டைம்ல உங்களை தேடி வருவாங்க, இல்லைன்னா நீங்க அவங்கள தேடி போவீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க இப்போ கரண்ட்லி நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தான் ரீசன். மேபி உங்களுக்கு ஒரு சில ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியும் லைக் நீங்க ரிலேஷன்ஷிப்க்கு இப்போ ரெடினா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இல்லை ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு, சீக்ரெட் க்ரஷ் இருக்காங்கன்னு தெரியும். பட் நீங்க செல்ஃப் கண்ட்ரோல்டா அந்த பாஸ்ட் மாதிரி திருப்பி ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுல வெரி மச் கரெக்டா இருக்கீங்க. பட் நாவ் ரொம்ப ஹோல்டு பண்ணாதீங்க உங்களை. பிகாஸ் இது வந்து நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சிங்கிள்ங்கிற ஒரு ஃபேஸே முடிய போகுது. ஸோ நீங்கள் வந்து கமிட்டட் அந்த லவ் லைஃப்குள்ளார வர போறீங்க. ஸோ பி ஓப்பன் மைண்டட்.
உங்கள் பாஸ்ட் விஷயங்களை அங்கே வச்சுட்டு வந்துருங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம் இனி ஃப்யூச்சரில். ரைட். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நிறைய பார்த்துருப்பீங்க. இஃப் யூ ஆர் மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களையும் உங்கள் பார்ட்னரையுமே பிரிக்கிறதுல ரொம்ப நல்லா வந்துட்டு குறியாக இருந்திருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட தெரிஞ்சவங்க நோன் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ உங்களையும் உங்கள் பார்ட்னரையும் பிரிக்கணுங்கிறதுல ரொம்ப நல்லா தெளிவாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலி செட் ஆகும், பட் அதுலேயுமே சேலஞ்சஸ் இருக்கும். ரைட். ஸோ இனி வந்து உங்களுக்கு அந்த இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து பாசிபிள் இருக்குது. பட் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அழகா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக வந்து ஒரு சான்சஸ் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இஸ் வெரி மச் நீடட். பேலன்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் சரி இருக்கக்கூடிய அந்த லவ்வை வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் வந்து உங்களோட இந்த பாஸ்ட் விஷயங்கள் இருக்குல்ல, அது அந்த ஆல்தோ வந்து அதிலிருந்து மூவ் ஆன் ஆனாலும் அதோட லிட்டில் பிட் கொஞ்சம் பெயினாவது உங்கள் மனசில் இன்னுமே இருக்குது. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு புது விஷயம் உங்கள் லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டாக நடந்தால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது. பிகாஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ரைட். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இட்ஸ் வெரி டார்க். அண்ட் அந்த ஜேர்னி நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்தனால அது வந்து ஒரு லெசனாக நீங்கள் இன்னும் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அது லெசனாக வச்சிருக்கிறது இட் இஸ் குட். பட் ஆனால் அது ரிலேஷன்ஷிப்னு வர்றப்போ நீங்கள் டூ மச்சாக வந்து உங்கள் பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களோன்னு தோணுது. சரி, நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்களும் சரி இல்லை உங்கள் பார்ட்னரும் சரி வெரி ரொமான்டிக், ரொம்ப வந்து லவ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது லவ் ரிலேட்டடாக வந்து ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்குறதுனா கூட அதை எங்கேயாவது வெளியில் பார்த்தா கூட அவ்வளோ அட்ராக்ட் ஆவீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த லவ் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், மெலோடி சாங்ஸ் எல்லாம். அது கேட்குறப்போ உங்களுக்குள்ள அப்படி ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னருமே சரி தான். அப்படி தான் இருந்திருக்கீங்க. பட் இப்போ கரண்ட்லி அந்த மாதிரி இல்லை. சம்வேர் வந்துட்டு அந்த லவ் ஃபீலிங் மிஸ் ஆகுதோ. சி, நெக்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹோப் வருது. நீங்கள் அந்த லவ்வை திருப்பி மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்குது. நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி அகெயின் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நல்ல ஒரு அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஓப்பன் கான்வர்சேஷன் தேவை. டின்னர் டேட் போகலாம் இஃப் பாசிபிள். உங்களால் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும், அந்த மாதிரி உங்கள் பார்ட்னரை கன்வின்ஸ் பண்ண முடியும்னா எஸ், யூ கேன் ட்ரை. சி, தெர் ஆர் மெனி வேஸ் இருக்கு. நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அகெயின் அந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ்க்கு, அந்த ஒரு ஸ்வீட்டான அந்த ஒரு மொமெண்ட்ஸ்க்கு கொண்டு வரத்துக்கு நிறைய வேஸ் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலையோன்னு தோணுது. உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்னு பார்க்குறப்போ உங்கள் பார்ட்னரை விட உங்ககிட்ட அந்த பவர் அதிகமாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு அழகாக வந்து கொண்டு போகிற ஒரு பவர் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இல்லாமல் நீங்கள் உங்கள் சைடில் எஃபோர்ட் போடுங்க, சேஞ்சஸ் வரும். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு ஃபேஸ், அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு எண்ட் ஆகும். அது வந்து உங்களோட அந்த லவ் லைஃப், அந்த ஃபீலிங்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.